இப்பொழுது நம்மெல்லாம் அவளோடு எதிர்பார்த்திருந்த கரும்பு கடை ஜாமியா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாமும் சமூக ஆர்வலரும் தலைசிறந்த நாவலருமான மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஏ அப்துல் அஜீஸ் பாக்கவி எம்ஏ எம்ஃபில் ஹஜரத் அவர்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை பற்றி பிடிப்போம் என்கிற தலைப்பில் இப்பொழுது நமக்கு உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். ஃபமன் யக்ஃபுர் பித்தாகூதி வ யு'மின் பில்லாஹ் ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா லா இன்ஃபிஸாம லஹா. ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டார ஜமாத் உலமா சபை மணப்பாறை ஜும்மா பள்ளிவாசல் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கிற இந்த சிறப்புமிகு ஷரியத் விளக்க மாநாட்டு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று ஒரு சிறப்பான தலைமை உரையை வழங்கி சென்றிருக்கிற மரியாதைக்குரிய ஷாகுல் ஹமீத் ஹசரத் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கிற மணப்பாறை வட்டாரத்தினுடைய அனைத்து ஜமாத்து தலைவர்கள், நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியில் பல வகையிலும் கண்ணியம் சேர்க்கிற சங்கைமிகு ஆலிம் பெருமக்களே, எனக்கு முன்னால் சிறப்பானதொரு உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற ஜமாத் உலமா சபையினுடைய மாநில துணைத் தலைவர் அன்பிற் சகோதரர் முகமது மீரான் மிஸ்பாஹி ஹசரத் அவர்களே, எனக்கு பின்னால் மிக நீண்டதொரு சிறப்புரையை வழங்க இருக்கிற எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் பெருந்தகை அவர்களே, அருமையான பெரியவர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, ஒரு சிறப்பான கூட்டத்தில் நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். ஜமாத்துல் உலமா சபை எந்த ஒரு கூட்டத்தையும் ஒரு உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையிலேயே கூட்டும். மக்களை சுயநலத்திற்காக கூட்டுகிற திட்டம் எந்த சந்தர்ப்பத்திலும் ஜமாத் உலமாவில் இருந்ததில்லை. மக்களின் நன்மைக்காகவே ஜமாத் உலமா சபை மக்களை கூட்டும். அந்த வகையில் இந்த பகுதி மக்களுக்கு பயன்பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த வட்டார ஜமாத் உலமா சபை ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. அதில் என்ன பலன் ஏற்பட வேண்டும் என்று ஆலிம்கள் விரும்பினார்களோ அல்லாஹு தாலா அந்த பலனை ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, முஸ்லிம் சமுதாயம் ஒரு குழப்பமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, நாம் ஒரு குழப்பமான காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். இப்படி பல மேடைகளிலும் பேசப்படுகிறது. நாம் ஒரு குழப்பமான காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறோம் என்று பல மேடைகளிலும் பேசுகிறார். ஒரு வெளிப்படையான பார்வைக்கு யோசிக்கிற போது கூட நாம் பல வகைகளில் குழம்பி இருப்பதாக தெரிகிறது. எத்தனை பிரிவுகள், எத்தனை இயக்கங்கள், யார் சொல்வதைத்தான் நம்புவது, யாரை புறக்கணிப்பது என்று தெரியாத ஒரு குழப்பம் நமக்குள் இருப்பதாக ஒரு பொய்யான தோற்றம் இருக்கிறது. உண்மையில் சமுதாயத்திலே குழப்பத்திற்கான எந்த தேவையும் இல்லை. அல்லாஹு தஆலா இந்த தீனை தெளிவாக வைத்திருக்கிறார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பட்ட பகலில் சூரிய வெளிச்சம் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ
அதுபோன்ற பிரகாசமான வெளிச்சமான சஞ்சலமற்ற வேறு வகையான சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு தெளிவான மார்க்கத்தை நான் உங்களுக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறேன் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார். அப்படி சொல்லி சென்றிருக்கிற மார்க்கத்தில் குழப்பத்திற்கோ அல்லது சச்சரவுகளுக்கோ வாய்ப்பே கிடையாது. சச்சரவுகளும் குழப்பங்களும் எழுவது போல் தோன்றுகிறது, ஒரு புகை மூட்டம் போல் தோன்றுகிறது. நாம் கொஞ்சம் தெளிவாகவும் நிதானமாகவும் யோசித்தோம் என்றால் எந்த குழப்பமும் இல்லாத தெளிவான ஒரு வாழ்க்கை நமக்கு இப்போதும் கிடைக்கும். எனவே இந்த சபையிலே நான் முதலில் தெளிவுபடுத்துகிற ஒரு விஷயம், நம்ம மார்க்கத்தில் என்றைக்கும் குழப்பம் இருந்தது கிடையாது. கொஞ்சம் நாம் நிதானமாகவும் அறிவார்த்தமாகவும் யோசிப்போமானால் குழப்பம் போல தெரியக்கூடிய விஷயங்கள் பனி போல் விலகி போய்விடும். நம்மிடத்தில் கொஞ்சம் நிதானம் இல்லாமல் போகிற காரணத்தினால்தான், அல்லது கொஞ்சம் அறிவார்த்தமாக யோசிக்க தவறுகிற காரணத்தினால்தான் ஏதோ குழப்பம் இருப்பது போல் நமக்கு தெரிகிறது. நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஸ்லிம் உம்மத்தை நம்மை எப்படி விட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால், தஜ்ஜால் என்கிற மாபெரிய குழப்பம் வருகிற போது கூட அவனை அடையாளம் கண்டு, நீ தஜ்ஜால், நான் உன் வழிக்கு வரமாட்டேன் என்று சொல்லி அவனை விட்டு விலகி போகிற சமுதாயமாகத்தான் நம்மை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருக்கிறார். தஜ்ஜாலுடைய குழப்பம் கடைசி நாட்களில் வரும். அவன் தன்னுடைய ஒரு கையில் சொர்க்கத்தை வைத்திருப்பான், இன்னொரு கையில் நரகத்தை வைத்திருப்பான். யார் அவனை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவதாக சொல்லுவான். யார் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை நரகத்திற்கு அனுப்புவதாக சொல்லுவான். அப்படி ஒரு பிரச்சனை வருகிற போது முஸ்லிம்கள் தைரியமாக அவனுக்கு முன்னால் வந்து நின்று சொல்வார்கள், நீ தஜ்ஜால், உன்னை அடையாளம் காண்பதற்கான எல்லா வழிகளையும் எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள், நாங்கள் உன் வழியில் வரமாட்டோம் என்று முஸ்லிம்கள் சொல்லிவிடுவார். அவ்வளவு தெளிவாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது முஸ்லிம் சமுதாயம். இந்த சமுதாயத்திலே குழப்பத்துக்கு இடமே கிடையாது சகோதரர்கள். எனவே நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், நாம தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி தெளிவுபடுத்துகிற விஷயங்கள் ரொம்ப சின்னது. மிகச்சில விஷயங்களில் நம்மை நாம் தெளிவுபடுத்திக் கொள்வோமானால் ஒரு காலத்திலும் குழப்பம் ஏற்படாது, நமக்கும் ஏற்படாது, மற்றவர்களுக்கும் ஏற்படாது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்றான். குர்ஆன்ல இருக்கிற ஆயத்துகள்லயே ரொம்ப விசேஷமான ஆயத்து ஆயத்துல் குர்சி. அப்படித்தானங்க? அப்படித்தானே? குர்ஆன்ல இருக்கிற ஆயத்துகள்ல ஆக உயர்வான ஆயத்து ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி சொன்னதுக்கு அப்புறம் அல்லாஹ் ஒரு செய்தி சொல்றான். அது நாம எல்லா நிலையிலும் கவனத்தில் வைக்க வேண்டிய செய்தி. அல்லாஹ் சொல்றான், ஃபமன் யக்ஃபுர் பித்தாகூதி, யார் தீய சக்திகளை புறக்கணித்து வயுமினு பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறார்களோ, ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, அவர்கள்தான் உறுதியான கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டார்கள். இது நாம கவனிக்க வேண்டிய விஷயம். அல்லாஹ் அவனை நம்புறதுக்கு முன்னாடி நமக்கு சொல்றான், தப்பான ஆட்களை எல்லாம் நீ ஒதுக்கணும். வமன் யக்ஃபுர் பித்தாகூதி, யார் தீய சக்திகளை நிராகரிக்கிறார்களோ, அதுதான் முதல்ல சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான் வயுமினு பில்லாஹி, பிறகு யார் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ அவர்கள்தான் அருந்து போகாத உறுதியான கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டார்கள். இந்த ஆயத்து எப்போதும் நம்முடைய கவனத்தில் இருக்கணும். நமக்கு அல்லாஹ்வை ஈமான் கொள்றது எந்த அளவு முக்கியமானதோ அதைவிட ஒரு படி முக்கியமாக தப்பான சக்திகளை விட்டு விலகி நிற்பது முக்கியமானது.
ஏன்னா தப்பான சக்திகளை விட்டு விலகி நிற்கிற போதுதான் இதயம் சுத்தமாகும், வாழ்க்கை சுத்தமாகும். ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணும்னா முதல்ல அந்த கண்ணாடிய, அந்த விளக்கு மேல இருக்கிற சிமினி தானங்க என்ன சொல்லுவாங்க, சிமினி. அந்த சிமினிய சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரி ஏத்தினா தான் வெளிச்சம் பரவலா கிடைக்கும். அல்லாஹ் அப்படி சொல்றான், முதல்ல நம்மளை நாம சுத்தம் பண்ணணும். எதுல இருந்து சுத்தம் பண்ணணும்? தீய சக்திகளை விட்டு சுத்தம் பண்ணணும். தீய சக்திகளை விட்டு சுத்தம் செய்த பிறகு ஈமானுக்குள் வந்தால் நமது ஈமான் உறுதியாக இருக்கும். நாம தீய சக்திகளை ஒதுக்கி வைக்காமல், தீய சக்திகளை புரிந்து கொள்ளாமல், அவர்களை ஒதுக்கி வைக்காமல், அவர்களும் இருக்கட்டும் என்று ஏற்றுக்கொண்டுகிற மனோநிலையில் நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள முற்படுவோமானால் நாம் பற்றி இருக்கிற மார்க்கம் நமக்கு பலவீனமாகிவிடும். நமக்கு குழப்பமா தெரியுது பாருங்க, தீன்ல குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்க. அதுக்கு காரணம் இந்த தீய சக்திகளை அடையாளம் கண்டு நாம் ஒதுங்காமல் இருப்பதுதான் காரணம். தீய சக்திகளை அடையாளம் கண்டு கொள்வது என்பதும் கூட ரொம்ப கஷ்டமான விஷயம் அல்ல சகோதரர்கள், மிக சாதாரணமான விஷயம். நான் உங்களுக்கு புரிகிற பாஷையில் சொல்லுகிறேன். மார்க்கத்தினுடைய அளவுகோல்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது அதற்கு, அதையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு புரிகிற பாஷையில சொல்றேன். இன்னைக்கு நம் எல்லோரையும் காயப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு பெரும் நிகழ்வு, இஸ்ரேல் என்கிற நாடு பாலஸ்தீனத்தின் மீது தொடுத்து இருக்கிற பயங்கரவாத தாக்குதல் நம் எல்லோரையும் கவலைப்படுத்துகிறது. கிட்டத்தட்ட 48,000க்கும் மேற்பட்ட மனித உயிர்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டார்கள். அதில் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள், மருந்துகள் கிடைக்காமல் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இறந்து போய்விட்டார்கள். ஏவுகணைகள் வீசுகிற குண்டு தாக்குதல்களில் இல்லாமல் ஆஸ்பத்திரிகளில், மருத்துவமனைகளில் போதிய மருந்து கிடைக்காமல் இறந்து போனவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர். இப்படி பல்லாயிரக்கணக்கான பேரை படுகொலை செய்திருக்கிறது இஸ்ரேல். சகோதரர்களே, அந்த இஸ்ரேல் நாட்டை இதுவரைக்கும் சவுதி அரேபியா திட்டவட்டமாக கண்டிக்கவில்லை. இப்ப ஒரு அறிக்கை வருது, இப்ப ஒரு அறிக்கை, அது லேசா கண்டிக்கிற மாதிரி ஒரு அறிக்கை வந்திருக்கு. இதுவரைக்கும் பெருசா கண்டிக்கல, கண்டிச்சதில்லை. நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்வேன். இன்று என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு செய்தி, ஒரு புகைப்படம் இன்று என் கண்ணில் பட்டது. 1947ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவுடைய ராஜ தந்திரிகளுடைய ஒரு குழு, அந்த குழுவில் யார் இருக்கிறார் என்றால், சவுதியில் வஹாபிசம் பரவிய காலகட்டத்தில் யார் மதீனாவில் இருக்கிற ஜன்னத்துல் பகீல இருக்கிற கபர்ஸ்தானில் இருக்கிற கல்லறைகளை, கபர்களை உடைத்தார்களோ, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கபர், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கபர், ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய கபர், இந்த கபர்களை எல்லாம் யார் முன்னின்று உடைத்தார்களோ அவர்களில் ஒரு பிரதானமானவர் 1947வது வருஷம் அமெரிக்க நாட்டுக்கு போகிறார். என்னுடைய கையில் அந்த போட்டோ இருக்கு. அமெரிக்காவுக்கு போகிறார். அமெரிக்காவுக்கு போய் அவர் என்ன செய்கிறார் என்றால், அமெரிக்காவுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற ஜார்ஜ் வாஷிங்டனுடைய கல்லறையில் மலர் வளையம் வைக்கிறார். யாரு யாரு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கபரை உடைச்சாரோ, யார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கபரை உடைச்சாரோ, அவர் எங்க போய் கல்லறையில் வைக்கிறார்? ஜார்ஜ் வாஷிங்டனுடைய கல்லறையில மலர் வளையம் வைக்கிறார். அந்த கல்லறைக்கு முன்னால் இருக்கிற பில்டிங்கில் நின்று கொண்டு புகைப்படம் எடுக்கிறார்கள். அந்த கல்லறையில வைக்கப்பட்டிருக்கிற புத்தகத்தில் நாங்கள் ஜார்ஜ் வாஷிங்டனுடைய இறப்பை கண்டு அதிர்ச்சி அடைந்தோம் என்று எழுதி வைக்கிறார். சகோதரர்களே, வஹாபிசம் என்கிற கருத்து முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்பவரால் பரப்பப்பட்டது. அவர் தான் பரப்பினார். பரப்பும் போது அவர் ஒரு செயல் திட்டத்தை முன்வைச்சார். ஒரே ஒரு செயல் திட்டம்,
நம்ம ஊர்ல இந்த தௌஹீது பேசிய அமைப்புகள் 1-2 செயல் திட்டம் வச்சிருந்தான். ஒன்று என்ன? தொப்பி போட மாட்டோம் வச்சிருந்தானா, தொப்பி போட மாட்டோம். அதுக்கப்புறம் குரான் ஹதீஸ்ன்னு சொல்லுவோம், அப்படி ஒரு கோஷம் இப்படி வச்சிருந்தா பார்த்தீங்களா? இப்படி சில கோஷங்களையும் செயல் திட்டங்களையும் வைத்திருந்தது போல முஹம்மது பின் அப்துல் வஹாப் என்கிறவர் அவருடைய வஹாபிச கருத்துக்களை பரப்புகிற சந்தர்ப்பத்தில் அவர் ஒரு கருத்தை தீவிரமா வச்சிருந்தாரு. கபறுகளை உடைப்போம். ஜனங்கள்கிட்ட ஏதாவது ஒரு செயல் திட்டத்தை கொடுத்தா தான் தப்பான வழியில அவங்கள திசை திருப்ப முடியும். இப்ப நம்ம ஊர்ல மத்திய ஆட்சி செய்கிற இந்துத்துவ சக்திகள் இந்த பசுமாடுன்னு ஒரு கருத்தை கொடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? பசுமாடு அப்படின்ற ஒரு கருத்தை கொடுத்து மக்களிடையே பிளவை ஏற்படுத்தி தனக்குன்னு ஒரு ஆதாயத்தை தேட முயற்சி பண்றான் பாருங்க. இது போல அன்றைக்கு அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டதுதான் கபறுகளை உடைப்பதுங்கிறது. அப்படி அவர்கள் உடைத்த முதல் கபரு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சகோதரர் ஸைத் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கபர். அவங்க முதல்ல உடைச்சது. நேரா போய் உடைச்சார். முஹம்மது பின் அப்துல் வஹாப் நேரா போய் உடைச்சார். ஒரு குழுவை கூட்டி கொண்டு போய் உடைத்தார். ஊர் மக்கள் எல்லோரும் அழுதார்கள். ஆனால் அவர்களோடு ஒரு குண்டர் படை இருந்த காரணத்தால் அவர்களை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியும். நேரா போய் முதல்ல செய்த வேலை கபரை உடைச்சது. நான் பூரா தப்பான சக்திகளை அடையாளம் கண்டுக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்றேன். எப்பவும் தப்பானவர் நல்லவர்கள் எப்போதும் எப்படி வருவாங்கன்னா நேர்மையா கருத்து சொல்லுவாங்க. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்மையா கருத்து சொன்னாங்க. சிலைகளை வணங்காதீங்க, சிலைகளை வணங்காது. எப்போது ரசூல்லா மக்காவுக்குள்ள போய் ஏதாவது ஒரு சிலையை அடிச்சு உடைச்சாங்களா? நேர்மையா கருத்து சொல்லுவாங்க. அது ஜெயிக்கிற வரைக்கும் காத்திருப்பாங்க. தப்பான சக்திகள் இருக்கிறார்களே, நேர்மையாக கருத்து சொல்ல மாட்டார்கள். அவர்களுடைய அடாவடித்தனங்களை காட்டுவார்கள். ஆனால் அந்த அடாவடித்தனங்களை வெளிப்படுத்தி விடுவான் அல்லாஹ் சீக்கிரமாக. அப்படி வெளிப்பட்ட ஒரு விஷயம் தான் 1947 இவங்க சவுதியிலிருந்து போற ஒரு டிக்ளரேஷன். அதுல என்ன ஆச்சரியம்னா, அந்த குழுல இருந்தவர்ல முக்கியமான ஒருத்தர் மதீனால இருந்த கபறுகளை உடைப்பதில் முக்கிய பங்கு வச்சோம். அவர் ஜார்ஜ் வாஷிங்டனுடைய கல்லறையில போய் அங்க என்ன செய்யறாரு? மலர் மாலை வைக்கிறார். அந்த போட்டோ இன்றும் இருக்கிறது. நீங்கள் இன்டர்நெட்டில் தேடி பார்க்கலாம். ஜார்ஜ் வாஷிங்டனுடைய கல்லறையில் சவுதியினுடைய டெலிகேட்ஸ்கள் மலர் வளையம் வைக்கிற இது இருக்கு. அங்கே அவர்கள் அங்கிருக்கிற புத்தகத்தில் எங்களுக்கு ஜார்ஜ் வாஷிங்டனுடைய மரணம் அதிர்ச்சியை தந்தது என்று எழுதிய வாசகம் இருக்கிறது. ஆயிஷா அம்மாவுடைய கபரை இடிக்கிற போது, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கபரை இடிக்கிற போது, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கபரை இடிக்கிற போது அவர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படவில்லை. ஜார்ஜ் வாஷிங்டனுடைய கபரில் அவர் இறந்த போது அது அவங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்துது. சகோதரர்களே, 1947 அவங்க வாஷிங்டனுக்கு போயிட்டு வந்தாங்க. 1948 இஸ்ரேல் உருவாச்சு. இஸ்ரேல் உருவானதிலிருந்து இதுவரைக்கும் நான் உங்களுக்கு உறுதிபட சொல்கிறேன், இஸ்ரேல் உருவானதிலிருந்து இதுவரைக்கும் இஸ்ரேலை வெளிப்படையாக சவுதி அரேபியா கண்டித்ததில்லை. இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகள் யுத்தம் நடத்தி இருக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிராக 1967 அரபு நாடுகள் யுத்தம் நடத்திச்சு. எல்லா அரபு நாடுகளும் சேர்ந்து யுத்தம் நடத்தினாங்க. அந்த அரபு நாடுகளின் கூட்டமைப்பிலே சவுதி அரேபியா இருக்கிறது. அப்ப இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிருமா இல்லைங்களா? யாரு தப்பான சக்தி எங்கிருந்து வருதுன்னு புரியுமா? உங்களுக்கு புரியுங்கிற ஒரு பாஷையில சொல்றேன். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைக்குரிய அமைப்புகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோமோ இதெல்லாம் எங்கிருந்து தான் பிறந்துச்சு? இதெல்லாம் எங்கிருந்து பிறந்தது? சவுதியிலிருந்து பிறந்தது, அங்கிருந்து பிறந்து வந்தது. இந்த அமைப்புகள் அத்தனையும் அதே குணத்தை தான் கொண்டிருக்கின்றன. வெளிப்படையாக அவர்கள் தீனுக்குரியவர்களாக தங்களை காட்ட முயற்சி செய்வார்கள். சமுதாயத்தின் நன்மைக்காக பாடுபடுபவர்களாக காட்டுவார்கள்.
ஆனால் ஒருபோதும் அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு உண்மையாளர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள், அவர்களால் இருக்க முடியாது. அவருடைய பாரம்பரியம் அப்படிப்பட்டது. இப்ப அல்லாஹ் நமக்கு சொல்றான், நீங்க இந்த தீன்ல உண்மையா இருக்கணும்னு நினைச்சா, இந்த தீனை உறுதியா பிடிக்கணும்னு நினைச்சா, தப்பான ஆள் யாருன்னு அடையாளம் கண்டு முதல்ல அவனை தள்ளி வச்சுட்டு அப்புறம் வாங்க. யாரு தப்பான ஆளுன்னு அடையாளம் கண்டு நம்ம ஒதுக்கலையோ, மாமனா இருக்கிறானே, மச்சானா இருக்கிறானே, சொந்தக்காரனா இருக்கிறானே, பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கிறானே, அல்லது தெரிஞ்சவனா இருக்கிறானே, காசுள்ளவனா இருக்கிறானே, பெரிய பெரிய பொறுப்புகள்ல இருக்கிறானே, அரசியல் செல்வாக்கு வச்சிருக்கானே, கட்சி வச்சிருக்கானே என்றெல்லாம் நாம் இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து விடுவோமானால் உறுதியான மார்க்கத்தை பிடிப்பது என்பது கை கெட்டாத தொலைவுக்கு செல்லும். அருமையான சகோதரி, அல்லாஹ் தருகிற இந்த வார்த்தையை நான் உங்களுடைய மனசில், என்னுடையவும் உங்களுடையவும் மனசிலே நான் அழுத்தமாக பதிய வைக்க நினைக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், யார் தீய சக்திகளை நிராகரிக்கிறார்களோ, வயுமினு பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறார்களோ, அவர்கள் தான் உறுதியான வலிமையான கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டு. நான் இங்கே தாய்மார்கள் வந்திருப்பார்கள் என்றால் அவர்களுக்கும் சொல்லுகிறேன், தாய்மார்கள் பெரிதாக எதையும் கவலைப்பட்டுக் கொள்வதில்லை. எல்லாவற்றையும் ஒன்று போல் கருதுகிற மனோ இயல்பு தாய்மார்களிடத்தில் இருக்கிறது. பயான் சொல்லுகிறார்கள் என்றால் எந்த பயானையும் கேட்டு விடலாம் என்கிற நினைப்பு இருக்கிறது. குர்ஆனை தானே சொல்கிறார்கள், ஹதீஸை தானே சொல்கிறார்கள் என்று போகிற மனோநிலை இருக்கிறது. ஆனால் நாம் தீய சக்திகளை அடையாளம் காணாமல் இருந்து விடக்கூடாது. அதிலும் குறிப்பாக மார்க்க விஷயத்தில் தீய சக்திகளை நாம் அடையாளம் காணாமல் இருந்து விடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு ரொம்ப தெளிவா அதுக்கான வழியை சொல்லியிருக்கான். சில பேர் சுன்னத் ஜமாத்துனா என்ன அப்படின்னு புரியாம இருப்பாங்க, இந்த அமைப்புகள் என்னன்னு புரியாம இருப்பாங்க. ஆனா நம்ம முன்னோடிகள் பாருங்க, நாமெல்லாம் கற்பனை செய்த காலத்துக்கு முன்னாடியே நம்ம பள்ளிவாசலுக்கு சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல்னு பேர் வச்சாங்க இல்லைங்களா? நீங்க இருக்கிற பெரியவங்களுக்கு தெரியும், ஒரு காலத்துல இது ஏன்டா இப்படி பேர் வச்சிருக்காங்கன்னு நம்ம யோசிச்சிருப்போம், இது எதுக்கு இப்படி பேர் வச்சிருப்பாங்கன்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா அவங்க எவ்வளவு தெளிவா பேர் வச்சிருக்காங்க. சுன்னத்துனா என்னங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸுகளை பின்பற்றுதல். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். ஹதீஸ்ல வந்து ரெண்டு வகை இருக்கு. ஹதீஸுகள்ல முதல்ல ஒரு கருத்தை ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, பின்னால அதை கருத்தை மாத்திருப்பாங்க. ஹதீஸுகள்ல அப்படியே இருக்கும். இந்த சில பேர் ஹதீஸ் சஹீஹ் லைஃப் அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டு விளையாடுறாங்களா இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் இந்த ஹதீஸ் சஹீஹா லைஃபா அப்படின்னு எல்லாம் விளையாடுறாங்களா இல்லையா? நாம கூட விளையாடுறோம். ஹஸரத் ஏதாவது ஒரு ஹதீஸ் சொல்லிட்டாருன்னா அவர்கிட்ட போய் ஹஸரத் இது சஹீஹான்னு கேட்கறது. நமக்கு என்ன தெரியாதுன்னா சஹீஹ்னா என்ன, லைஃப்னா என்ன, அது யார் பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியாது. சஹீஹ்னா ஆதாரபூர்வமானது, லைஃப்னா பலவீனமானது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டு வச்சிருக்கோம். அது முழுசா தெரியாது. இது ஆய்வாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட கலை சொற்கள். இது ஆய்வாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட கலை சொற்கள், சாமானிய மக்களுக்கானது அல்ல. அது அப்படி அல்லது. இப்போ உதாரணமா ஹெவி வெஹிக்கிள், லைட் வெஹிக்கிள்னு சொல்றேன்னா இல்லைங்களா? இப்போ கார் வந்து லைட் வெஹிக்கிளா ஹெவி வெஹிக்கிளா? லைட் வெஹிக்கிள் அப்படின்னா என்ன, ஒரு 5 கிலோ இருக்குமா? கார் ஒரு 5 கிலோ இருக்குமா? 1000 கிலோ இருக்கு இல்லைங்களா? கார் 1000 கிலோ இருக்கு, 1100 கிலோ ஹெவி வெஹிக்கிள்னு சொல்றான். இது என்ன அர்த்தம்? அது ஏங்க அது லைட் வெஹிக்கிள் ஹெவி வெஹிக்கிள்னு சொல்றான்? அது ஒரு கலைச்சொல், அது ஒரு மோட்டார் வாகன வழக்கில் இருக்கிற கலைச்சொல். அதை அப்படித்தான் எடுத்துக்கணுமே தவிர அது அந்த ஆளுக்குரியதே தவிர அதனுடைய நேரடி அர்த்தத்தை கொடுத்து எடுப்பதற்குரியதல்ல. அப்படித்தானே? அதே போலதான் இந்த சஹீஹ் லைஃப் அப்படிங்கிறது எல்லாமே அது ஆய்வாளர்களுக்கு உரிய கலை சொற்கள், சாமானிய மக்கள் பயன்பாட்டிற்குரியதல்ல. ஆனா அதை கொண்டு நம்ம முன்னாடி போட்டு நம்மளை குழப்பணும். இது சஹீஹ், இது லைஃப்னா நமக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. அப்ப தேவையில்லாம நம்ம முன்னால இந்த வார்த்தைகளை போட்டு குழப்பணும். ஹதீஸ்ல இருக்கு பாருங்க, சஹீஹான ஹதீஸ் இருக்கும்,
ஆனா அது சட்டமா இருக்காது. இப்போ உதாரணமா நோன்பு வச்சுட்டு ரத்தம் கொடுத்தா நோன்பு முறிஞ்சிரும் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. அஃப்தரல் ஹாஜிமு வல் மஹ்ஜூம், யாரு ரத்தம் குத்தி எடுக்கிறாங்களோ, நம்ம நோன்பு வச்சுட்டு பிளட் டெஸ்ட் பண்ணணும்னு வைங்க, நோன்பு முறியுமா? முறியாது. ஆனா ஹதீஸ் ஒன்று எப்படி இருக்குது, நோன்பு வச்சுட்டு நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்தா நோன்பு முறிஞ்சிரும். யார் நோன்பு முறிஞ்சிரும்? உங்க நோன்பு முறிஞ்சிரும். யார் பிளட் டெஸ்ட் எடுத்தாரோ அவர் நோன்பு முறிஞ்சிரும். இப்படி ஒரு ஹதீஸ் முன்னால் சொல்லப்பட்டிருந்தது, பின்னால் அது மாற்றப்பட்டு விட்டது. ஆனா ஹதீஸ் சஹீஹானதுதான், ஹதீஸ் சஹீஹானதுதான். சட்டம் இருக்குதா? சட்டம் இல்லை. இந்த விளக்கு நமக்கு தெரியுமா? நாம என்ன யோசிப்போம், அவன் ஏதாவது ஒன்று சஹீஹா ஹதீஸ் சஹீஹா லைஃபான்னு சொல்லிட்டா நாம குழம்பி போயிடுவோம். இப்போ ஹதீஸுகள்ல பல தரப்பட்டது இருக்கு. எது நமக்கு தற்போதைய வழிகாட்டுதலாக சொல்லப்பட்டிருக்குதோ அந்த ஹதீஸுகளுக்கு சுன்னத்துன்னு பேர். சிலது நமக்கு அது வழிகாட்டுதல் அல்ல, அது ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு வந்திருக்கும், அதை நாம செய்யணுங்கிற அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் வரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஜ்ர் தொழுத பிறகு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவாங்க. ஃபஜ்ர் பாங்கு சொன்ன பிறகு, ஃபஜ்ர் ராத்திரி எல்லாம் தொழுவாங்க, ஃபஜ்ர் பாங்கு சொன்ன பிறகு படுத்து தூங்குவாங்க. தூங்கும்போது மேல் சட்டை இருக்குல்ல, இந்த சட்டையை கலட்டிட்டு வெறுமேலோட படுத்து தூங்குவாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. அந்த ஹதீஸை பார்த்த உடனே நாம என்ன நினைச்சிடக் கூடாது, நாமளும் என்ன செய்யணும், ஃபஜ்ர் தொழுத உடனே ஃபஜ்ர் பாங்கு சொன்ன உடனே சட்டையை கட்டிட்டு வெறுமையோட படுத்து தூங்கணும் அப்படின்னு சுன்னத்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப சிலது சுன்னத்துகள் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட செய்தி இருக்கு, அதுக்கு சுன்னத்துன்னு பேர். ஹதீஸுகள் நிறைய இருக்கு. நிறைய இருக்கிற ஹதீஸுகள்ல எது நாம கடைபிடிக்கணும்னு இருக்குதோ அந்த ஹதீஸுகளுக்கு சுன்னத்துன்னு பேர். அப்ப சுன்னத் ஜமாத்னா என்ன அர்த்தம்? முதல்ல நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை கடைபிடிப்போம். நம்மளுடைய முதல் கோட்பாடு அது. ஒரு ஜமாத், ஜமாத்னா என்ன அர்த்தம்? சஹாபாக்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வோம், சஹாபாக்களின் கூட்டணியை ஏற்றுக்கொள். ஜமாத்னா என்னங்க அர்த்தம்? ஜமாத்னா என்ன அர்த்தம்? கூட்டம்னு அர்த்தம். என்ன கூட்டாது? யாரோட கூட்டாது? சஹாபாக்களுடைய கூட்டம். அப்ப நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தையும் எடுத்துக்குவோம், சஹாபாக்களுடைய கூட்டமைப்பையும் எடுத்துக்கொள்ளும். புரிஞ்சுதுங்களா? இப்ப சுன்னத் ஜமாத் யார் அப்படிங்கிற கேள்விக்கு ரொம்ப சிம்பிளான விளக்கம் என்னன்னா, சுன்னத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தையும் எடுத்துக்கொள்வோம், சஹாபாக்களுடைய கூட்டமைப்பையும் எடுத்துக்கொள்வோம். இந்த சஹாபாக்களுடைய கூட்டமைப்பை போல ஆரம்ப காலத்தில் முதல் 3 நூற்றாண்டுகளில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்த அறிஞர்கள் ஒன்று கூடி செய்த முடிவும் எதுல அடங்கும்? ஜமாத்துல அடங்கும். சுருக்கமா விளங்குவோம். சுன்னத் ஜமாத்னா என்னங்க அர்த்தம்? சுன்னத்துனா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. ஜமாத்னா என்ன? சஹாபாக்களுடைய வழிமுறை. இந்த 2 வழிமுறைகளையும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத். இந்த வழிமுறைகளில் எந்த இடத்தில் பிசிறு தட்டுகிறதோ அங்கெல்லாம் சமுதாயம் வழிதவறி போய்விடும், அங்கெல்லாம் சமுதாயம் வழிதவறி போய்விடும். இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற ரொம்ப ஃபேன்சியான ஒரு அமைப்பு ஜமாத் இஸ்லாமிய அமைப்பு இல்லையா? ரொம்ப நாகரீகமாக இஸ்லாத்தை பரப்புறவங்க இல்லையா? அவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க, ரொம்ப நாகரீகமாக இருக்கிறாங்க, இஸ்லாத்தை ரொம்ப நாகரீகமாக பரப்புறாங்க அப்படின்னு அவங்களுக்கு பேர் இருக்கு. அவங்க எதில் ஆபத்தானவர்கள் என்றால் சகோதரர்களே, தௌஹீதிய அமைப்புகளை விட இந்த அமைப்பு ஆபத்தானது. ஏன்னா இவங்களுடைய விஷம் வெளியே தெரியறது இல்லை. சில பேர் தௌஹீதிய அமைப்புக்காரனுடைய விஷம் வெளியே தெரிஞ்சிருது, இவங்களுடைய விஷம் வெளியே தெரியறது இல்லை. நாங்க வேற வகையில சேவை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இஸ்லாமிய மார்க்கத்தை அரசியல் மயப்படுத்தியவர்கள் முதல்ல அவங்க தான். இஸ்லாத்தை ஒரு அரசியல்னு காட்டினவங்க. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஒரு அரசியல்னு காட்டினது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த அவங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் இஸ்லாமிய ஒரு அரசியல் என்கிற ஒரு சொற்றொடரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கியது எங்கேயாவது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களா? நான் இந்த ஊருக்கு தலைவன்,
நான் அரபு நாட்டை பூரா ஜெயிக்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு எங்கேயாவது சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடைச்ச போது ஆட்சி செய்தார்கள். ஆட்சி அவர்கள் நல்ல விஷயங்களை இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு உதவுச்சு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் இலக்கு அரசியல் அதிகாரம் அல்ல. ஆனா இஸ்லாத்தை ஒரு அரசியல் மயப்படுத்துகிற ஒரு சிந்தனையை கொண்டு வந்தவங்க யாரு? முதமுறையா சமூகத்துக்குள்ள கொண்டு வந்தவங்க ஜமாத்தே இஸ்லாமி அமைப்பு. அதிலேயே இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவத்திலிருந்து போறாங்க. அதுக்கப்புறம் சஹாபாக்கள்ல கை வச்சாங்க, நபிமார்கள்ல கை வச்சாங்க. நம்முடைய கோட்பாடு நபிமார்கள் எல்லோரும் மகசூம்கள், பாவங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள். நபி என்ன செய்ய முடியாது? நபி பாவம் செய்ய முடியுமா? பாவம் செய்ய மாட்டாங்க. ஏன்? நபியே பாவம் செய்திருவாருன்னா அப்புறம் எதை நம்புறது? நபியைத்தான் நாம உறுதியா நம்பி ஆகணும் இல்லைங்களா? நம்முடைய நம்பிக்கை, உதாரணத்துக்கு பாருங்க, நம்முடைய முழு நம்பிக்கை யார் மேல? நம்ம ரசூலுல்லாஹ் மேல. நம்முடைய முழு நம்பிக்கை யார் மேல? யார் மேல? அல்லாஹ் மேலயே ரசூலுல்லாஹ் மேல. ஈமான் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மக்தபு மதரசால சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையா? ஈமான்னா என்னன்னு சுருக்கமான ஈமான் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஈமான் முஜ்மல் படிச்ச ஞாபகம் வருதா? எங்கேயோ குர்ஆன் மதரசால எப்போதோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஈமானுக்கான சுருக்கமான விளக்கம். அந்த சுருக்கமான விளக்கம் என்ன சொல்லுது? ஈமானுக்கு சுருக்கமான விளக்கம் என்ன? அத்தஸ்தீகு பிகுல்லி மா ஜாஅ பிஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அவை அத்தனையையும் நம்புகிறேன். ஈமானுடைய படி, முதல் படி அங்கதாங்க. நம்ம ரசூலுல்லாஹ்வை முழுசா நம்புறது தான் ஈமான். ரசூலுல்லாஹ் தான் யாரை பத்தி சொன்னாங்க? அல்லாஹ்வை பத்தி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் தான் மலக்குகளை பத்தி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் தான் கியாமத் நாளை பத்தி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் தான் மறுமை நாளை பத்தி சொன்னாங்க இல்லையா? நம்முடைய ஈமானுடைய முதல் படி யார் தான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நம்புறது. எல்லா நபிமார்கள். அப்ப அவங்கள அப்படி நம்பணும்னா அவங்கள்ட்ட தப்புக்கு வாய்ப்பு இருக்கலாமா? அவங்கள்ட்ட தப்புக்கு வாய்ப்பு இருக்கலாமா? இருக்க முடியாது. அதனால தான் சுன்னத் ஜமாத்துக்காரர்களான நாம சொல்றோம், நபி விஷயத்தில் ஒருபோதும் பாவத்திற்கு தப்புக்கு வாய்ப்பு இருக்க முடியாது. ஆனால் இந்த ஜமாத்தே இஸ்லாமி அமைப்பினுடைய ஆபத்து ஆரம்பத்தில் தெரியாது. ஆரம்பத்தில் அவங்க சகோதரத்துவம் பேசுறோம்பாங்க, அல்லது சமூக நல்லிணக்கம் பேசுறோம்பாங்க, நம்ம புது பாணியில இஸ்லாத்தை எடுத்து சொல்றோம்னு சொல்லுவாங்க. அவங்கள இருக்கிற ஆபத்து எப்படிப்பட்டதுன்னா, அவர்கள் நபிமார்கள் விஷயத்தில் மிக சாதாரணமாக துணிந்து அவதூறுகளை பேசியவர். மௌதூதி சொல்றார், அம்பியா கிராம் சே கலத்தியா பி ஹோ ஜாத்தி ஹே. நபிமார்கள் இருந்து பாவங்கள் வர முடியும். அவர் உன்கு சஸா பி தி ஜாயி, அவர்களுக்கு அதற்கான தண்டனையும் தரப்பட்டிருக்கிறது. எங்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்க? நபியை எங்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்க? எந்த இடத்துல? அதே போல हजरत मूसा अलैहिस्सलाम भी एक बहुत बड़ा गुनाह किया है. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய பாவம் செஞ்சிருக்காங்க. நான் சின்னதா குறிப்பிடுறேன். இதெல்லாம் மௌதூதி சாஹிப் சொன்ன வார்த்தை. ஜமாத்தே இஸ்லாமியை தோற்றுவித்த மௌதூதி சாஹிப் சொன்ன வார்த்தை. நாம இதையெல்லாம் சாதாரணமா எடுத்துக்க முடியுமா? நம்ம அத்தா அம்மாவை யாராவது ஒருத்தர் லேசா சொல்லிட்டா ஒத்துக்குவோமா? நம்ம நபிமார்களை சொல்லிட்டா நம்ம ஒத்துக்க முடியுமா? ஒத்துக்க முடியுமா சகோதரர்கள்? அந்த ரோஷம் நமக்கு வேணும் சகோதரர். அதுக்கு பேர் ஈமானிய ரோஷம். அங்கதான் அல்லாஹ் சொல்றான், தீய சக்திகளை நிராகரித்து விட்டு அல்லாஹ் இடத்திலே வாங்குறான். நபிமார்கள் விஷயத்துல சொல்றாங்க, हजरत यूनुस अलैहिस्सलाम से फरीले रिसालत की अदायगी में कुछ कोताहियां हो गई थी. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபித்துவ கடமையை நிறைவேற்றுவதிலே சில தவறுகளை செய்து விட்டார்கள். இந்த குர்ஆன்ல இந்த இதாஜா அஸ்வரா வருதா இல்லைங்களா? அதனுடைய கடைசி எப்படி வருது? பரைத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு. அல்லாஹ் சொல்றான் ரசூலுல்லாஹ்வை பார்த்து,
நீங்க மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதை பார்த்தீர்கள்னா அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க அப்படின்னு சொல்றான். அது என்ன அர்த்தத்துல? ரசூலுல்லாஹ் தானே சொல்றாங்க, நான் ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல இஸ்திக்ஃபார் செய்வேன்னு. அது அப்தியத்தினுடைய அடையாளம். அல்லாஹ் ரப்பு, நான் அப்துங்கிற போது என்ன செய்யணும்? யார் அந்த அப்தியத்தை உணர்கிறார்களோ இஸ்திக்ஃபார் செய்துகிட்டே இருப்பாங்க. பாவம் செஞ்சாங்கன்னு அர்த்தம் அல்ல அதுக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் இல்ல? பாவம் செஞ்சாங்கன்னு அர்த்தம் அல்ல. அப்தியத்தினுடைய வெளிப்பாடாக நீங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு அர்த்தம். மௌதூதி சாஹிப் இதுக்கு தஃப்சீர்ல எழுதுறார். எவ்வளவு கொந்தளிக்க வைக்கிற வார்த்தை எழுதுறாரு பாருங்க. उस्ताद से दरखास्त करोगे कि मालिक उस 35 साल के जमाने के खिदमत में अपने फराइल अदा करने में जो खामियां और जो कोताहियां मुझसे सरजिज हो गई हो उन्हें माफ फरमा दे. அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுனா அதுக்கு அர்த்தம் சொல்றாரு, யா அல்லாஹ் என்னுடைய 23 ஆண்டு கால பிரச்சார வாழ்க்கையில எந்த தப்பெல்லாம் நான் செய்துட்டனோ அதை நீ மன்னித்துக் கொள்வாயா. யாரை பார்த்து சொல்றாரு? முதல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொன்னார், அப்புறம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொன்னார், அப்புறம் எங்க போயிட்டாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டார். இது அவர்களுடைய அமைப்பினர்களிடத்திலேயும் சாதாரணமாக இருக்கிறது. அவர்களை பொறுத்த வரைக்கும் நபிமார்கள் அல்லாஹ்வுடைய பிரச்சாரம் செய்ய வந்தவர்கள் அவ்வளவுதான். அவர்களுக்கு அதற்கு மேல் மரியாதையை தர வேண்டியதில்லை என்று அவர்கள் நினைப்பார்கள் என்றால் நாம தீய சக்திகள் என்று அவர்களை அடையாளம் கண்டு ஒதுங்க வேண்டும். அதுக்கு அடுத்துதான் நான் சொல்ல வந்தது சஹாபாக்கள். சஹாபாக்கள் விஷயத்தில் துணிந்து, நம்முடைய தமிழ்நாட்டிலேயே சஹாபாக்கள் விஷயத்தில் துணிந்து தவறாக கருத்து சொல்பவர்கள் ஜமாத் இஸ்லாமிய அமைப்பை சார்ந்த துணிந்து சொல்வாங்க. பல சஹாபாக்கள் விஷயத்திலேயும் அப்படி சொல்லி இருக்கிறார்கள். ஆனா நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் விஷயத்திலே நம்மை கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார் இல்லையா? நாம என்ன நம்புறோம்? நபிமார்கள் எல்லாம் மாசூம்கள், பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். சஹாபாக்கள் எல்லோரும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர். நம்முடைய கருத்து என்னங்க? சஹாபாக்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் நடந்திருக்கிறது, ஆனால் அதை பேசுகிற தகுதியும் தரமும் நமக்கு கிடையாது. யாராக இருந்தால் அவங்களுக்கு இடையில என்ன நடந்திருக்கலாம்? சண்டை நடந்திருக்கலாம், அவங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு நடந்திருக்கலாம், அவர்களுக்கு இடையில யுத்தம் நடந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய கருத்து என்னன்னா, எதை பற்றியும் பேசி ஒருவரை உயர்த்தி ஒருவரை தாழ்த்துகிற விமர்சனம் செய்கிற பழக்கம் நமக்கு கிடையாது, செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி, என் தோழர்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். லா தத்தகிதுஹும் மின் பஅதி கர்லன், எனக்கு பின்னால் உங்களது குற்றங்களுக்கு இலக்குகளாக அவர்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஃபமன் அஹப்பஹும் ஃபபிஹுப்பி அஹப்பஹும், யார் அவர்களை நேசிக்கிறார்களோ என்னுடைய நேசத்தினாலேயே அவர்களை நேசிக்கிறார்கள். வமன் அபுகலஹும், யார் அவர்களை கோபிக்கிறார்களோ ஃபபிபுஹுவி அபுகலஹும், என் மேலதான் அவங்களுக்கு கோபம்னு அர்த்தம். என் தோழர்களை கோபித்தார்கள்னா அவர்கள் என்னை கோபிக்கிறார்கள் என்று அர்த்தம். வமன் ஆதாகும், யார் அவர்களுக்கு வேதனை செய்கிறார்களோ ஃபகத் ஆதானி, அவர்கள் எனக்கு வேதனை செய்கிறார்கள். யார் அல்லாஹ்வுக்கு வேதனை செய்கிறார்களோ அவங்க அதற்குண்டான கூலியை அனுபவிப்பார்கள் என்று, அவர்கள் மீதான அதாபு சீக்கிரம் வந்து இறங்கும் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே சகோதரர்களே, சஹாபாக்கள் விஷயத்துல யாராக இருந்தாலும் சரி, எந்த சஹாபியா இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கொஞ்ச நேரம் தான் இருந்தாரு, சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் ரசூலுல்லாஹ்வை பார்த்தாரு அப்படின்னு இருந்தாலும் அந்த சஹாபி நம்மை பொறுத்து அதுல் நீதவான். அவர் விஷயத்தில் நடைபெற்ற எதற்கும் கருத்து பேச மாட்டோம். ஏன்னா சுன்னத் ஜமாத்னால என்ன அர்த்தம்? ஜமாத்னா என்ன அர்த்தம்? சஹாபாக்களுடைய கூட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அர்த்தம். அப்ப அவங்க விஷயத்துல யாரும் எந்த கருத்தும் பேசுவதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம். ஆனால் இந்த ஜமாத் இஸ்லாமிய அமைப்பு இருக்கிறது, அது எப்படி பேசும் என்றால், அது ஒரு இடத்துல சொல்லுது, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அரசியல் பொறுப்புணர்வு தெரியாமல் நடந்து கொண்டார். உஸ்மான் ரலி யாரை பத்தி?
உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர் அரசியல் பொறுப்புணர்வு தெரியாமல் நடந்து கொண்டார். அவர் பல நான் அந்த வாசகங்கள் எல்லாம் நிறைய இருக்கு, அதை படிச்சா அதுவே பெரிய விஷயம் ஆயிடுன்றதுனால அது படிக்கிறார். அவர் அரசியல் பொறுப்புணர்வு தெரியாமல் நடந்து கொண்டார். அவர் தவறு செய்து விட்டார். ஒரு இடத்துல சில இடத்துல பகிரங்கமாக அவர் அதை குறை சொல்கிறார். அவர் தவறு செய்து விட்டார், அவர் அவருடைய பொறுப்பிலிருந்து விலகிவிட்டார் என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா விமர்சிக்கிறார். இதே போல பல சஹாபாக்களை கடுமையான வார்த்தைகளால் விமர்சிக்கிற போக்கு யார்கிட்ட இருக்கு? மௌதூதி இடத்துல இருக்கு. அது அல்லாம ஒரு ஆச்சரியமான கருத்து என்னன்னா, இந்த தௌஹீத் அமைப்புக்காரர் இருக்க பாருங்க, அவன் கூட ஹதீஸ சஹீஹ் லைஃப்னு பார்ப்பான், சஹீஹ் லைஃப்னு பார்ப்பான். ஜமாத் இஸ்லாமிய அமைப்புக்காரங்க எப்படின்னா சஹீஹ் லைஃப்னு பார்க்க மாட்டாங்க. ஹதீஸ் சஹீஹாகவே இருந்தாலும் கூட எனக்கு பிடிக்கலன்னா ஒத்துக்க மாட்டேன். இத பகிரங்கமாக மௌதூதி சொன்னார். அவர் பகிரங்கமாக சொன்னார் ஒரு விஷயத்துல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய ஒரு ஹதீஸை எழுதுகிற போது அவர் சொல்றாரு, இந்த ஹதீஸை இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிமும் சஹீஹ் என்று சொல்வதனால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த ஹதீஸ சஹீஹின் யார் சொல்றா? இமாம் புகாரி சொல்றாரு. சஹீஹின் யார் சொல்றா? இமாம் முஸ்லிம் சொல்றாரு. அவங்க சஹீஹின் சொன்னதுனால நான் ஏத்துக்க மாட்டேன். கடைசியா அவர் எங்க கை வச்சாருன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசி காலத்தில் இறங்கி வருவார்னு சொன்னாங்களா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதுல கை வச்சார். அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, मसीह अलैहिस्सलाम की हयात का मसला मुतशाबिहात में से है. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசி காலத்தில் இறங்கி வருவார்கள் என்கிற செய்தி குழப்பமான செய்தி, தெளிவில்லைங்கிறார். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு தெளிவாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திமஷ்க் நாட்டில் இருக்கிற கிழக்கு பகுதியில் இருக்கிற பள்ளிவாசலில் மினாராவின் வெண்மை நிறமுள்ள மினாராவின் வழியாக கீழே இறங்கி வருவார்கள். 2 மலக்குகளின் தோள்களில் கை போட்டவர்களாக இறங்கி வருவார்கள். அப்போதுதான் குளித்திருப்பவரை போல அவருடைய தலையிலிருந்து தண்ணீர் சொட்டும். அவர்கள் வருகிற போது மக்கள் காலை ஃபஜ்ர் தொழுகைக்காக காத்திருப்பார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இமாமாக நிற்பார்கள். அவர் வழிவிட்டு நீங்கள் தொழ வையுங்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் கேட்பார். நீங்கள் தான் தொழுகையை நிலைநாட்டுவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிற சமுதாயம், நீங்க தொழுகு வைங்கன்னு சொல்லி மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால் நின்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொழுவார்கள். அதற்கு பிறகு தஜ்ஜாலை எதிர்த்து போரிடுவார்கள். பாபுல் லுத் என்கிற இடத்துல, இன்னைக்கு அந்த இடம் இருக்கு, பாபுல் லுத் என்கிற இடத்துல தஜ்ஜாலோடு சண்டையிட்டு அவனை கொல்வார்கள். அதற்கு பிறகு நல்லவர்கள் மாத்திரமே இருப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் செய்து கொள்வார்கள், குழந்தை பெற்றுக் கொள்வார்கள், மதீனாவுக்கு வருவார்கள். மஸ்ஜிது நபவியிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்பது வரைக்கும் தெளிவான செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற போது, இந்த செய்தியெல்லாம் புகாரியும் முஸ்லிமும் சஹீஹாக ஆக்கி இருக்கிற போது அவர் சொல்றாரு, இதையெல்லாம் அவங்க சொல்லிட்டதுனால நான் ஏத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை. யார் சொல்றா? இந்த செய்திகளை எல்லாம் நாம சாதாரணமா எடுத்துக்க முடியுமா? இந்த செய்திகளை நம்ம சாதாரண இப்படி ஆபத்தான அருவருப்பான ஏற்றுக்கொள்ளத்தகாத பல விஷயங்கள். இது இந்த காதியானிகள் சொன்ன மாதிரி பேச்சு. காதியானிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல என்ன சொன்னாங்களோ அது மாதிரியான பேச்சை பேசுறது பாருங்க. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் இந்த ஜமாத்தை இஸ்லாமிய அமைப்பை பற்றி மிக தெளிவான சட்டம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சட்டம் சொன்னா அது சில பேருக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால நான் வடநாட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னே சொல்றேன். அபுல்லா அலா மௌதூதியை பத்தி தாருல் உலூம் தேவ்பந்த் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். अबुल्ला अला मौदूदी और उनकी जमात के लिटरेचर में बहुत से बातें ऐसे हैं
जो अहले सुन्नत जमात के खिलाफ है தேவபந்த் தாருல் உலூம் சொல்லுது. ஜமாத் இஸ்லாமிய அமைப்பினுடைய பல்வேறு கோட்பாடுகள் எப்படி இருக்குதுன்னா சுன்னத் ஜமாத்துக்கு மாத்தமா இருக்குது. कुछ बातें मुअतज़िला की है, कुछ खवारिज की, कुछ शियो की, कुछ गैर मुगल्लिद की. எல்லாரும் கலந்துருக்காங்க. அவங்க எல்லா தீய சக்தியும் அதுல கலந்துருக்கு. और कुछ मुनकिरीन हदीस के हैं. இது யார் சொல்றா? தாருல் உலூம் தேவபந்தினுடைய ஃபத்வா. அந்த ஃபத்வா அடுத்து சொல்லுது ஜமாத் இஸ்லாமிய அமைப்பிடமிருந்து ஒதுங்கி இருப்பது வாஜிப். யார் சொல்றா? தேவபந்தினுடைய ஃபத்வா சொல்கிறது ஜமாத். நான் சொன்ன பாத்தீங்களா, தீய சக்திகள் இருந்து விலகி நிக்கணும்னு சொல்றேன் பாருங்க. அது தாருல் உலூம் தேவபந்தினுடைய ஃபத்வா சொல்லுது ஜமாத் இஸ்லாமிய அமைப்பிடமிருந்து ஒதுங்கி இருப்பது வாஜிப். அவர்களுடன் சேருவது கொல்லும் விஷமாகும். அவருடன் சேர்வது கொல்லும் விஷமாகும். மற்றவர்களை தடுப்பதும் வாஜிபாகும். இவர்கள் விஷயத்தில் கவனக்குறைவு ஜாயிஸ் இல்லை. இவர்கள் விஷயத்துல அலட்சியமா இருக்கிறது ஜாயிஸ் இல்லை. இவர்களுக்கு உதவியவர்கள் பாவிகள் ஆவார்கள். இந்த ஜமாத்தை சார்ந்தவருக்கு பின்னால் தொழுவது மக்ரூஹ் அப்படின்னு சையத் மஹதி ஹசன் தாருல் இஃப்தா தலைமை முஃப்தி தேவபந்து 1370 ஜமாதுல் அவ்வல் 23ஆம் பிறை அன்று வழங்கிய ஃபத்வாவில் சொல்லியிருக்கிறார். நான் ஒரு அமைப்பை மட்டும் எடுத்துக்கிட்டேன். என்ன காரணம்னா மற்ற பல அமைப்புகளை பத்தி நாம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இவனுங்க எந்த வகையிலும் பின்பற்றப்படுறதுக்கு யோக்கியமானவனுங்க அல்ல. இல்லைங்களா? பின்பற்றப்படுறதுக்கு 2 தகுதி இருக்கணுங்க. ஒண்ணு என்ன இருக்கணும்? அதுக்கான அறிவு திறன் இருக்கணும். ஒரு ஆளை நம்ம பின்பற்றுறோம்னா அவன்கிட்ட என்ன இருக்கணும்? அறிவு திறன் இருக்கணும். நாம பார்த்துட்டோம், எவனெல்லாம் இயக்கங்களை கொண்டு வந்தானோ எவனும் அறிவு திறன் படைத்தவன் அல்ல, வெறும் பேச்சு திறன் படைத்தவன் தான். அதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இவனுங்களை எல்லாத்தையும் விட நம்முடைய இமாம்கள் அறிவு திறன் படைத்தவர்கள் அப்படின்னு நாம இல்லையா? அதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? எந்த சந்தேகம் இல்லை. அவனுங்களுக்கே இல்லை. அதனால அறிவு திறன் இருக்கணும். 2வது நம்பகத்தன்மை இருக்கணும். இந்த இயக்கங்கள் அமைப்புகளை சார்ந்தவர்களை அவங்களே நம்பல. ஏன்னா ஒரு பெரிய பட்டியல் வச்சிருக்கேன், அதெல்லாம் ஒரு சபையில வாசிக்க முடியாது. அதுல ஒருத்தர் எழுதுறான், நான் பிஜே கூட்டத்துக்கு என்னுடைய மதரசா பெண்களை அனுப்பி வைக்க மாட்டேன் அப்படி சொல்றான். அதுக்கு காரணம் இருக்கு. அப்ப அவங்களே அவங்களுடைய நம்பகத்தன்மையை நம்பல. ஒரு ஆளை பின்பற்றுறதுக்கு ஒன்னே அறிவுள்ளவராக இருக்கணும், 2வது நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும். இந்த 2ம் இப்போது இருக்கிற இந்த அமைப்புகளிடத்தில் இல்லை என்பது தெளிவா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்புறமும் சில பேர் இந்த போலி வேஷத்துல வர்றான் பாருங்க, கட்சியின் பேர் வச்சுக்கிட்டு அல்லது இந்த மாதிரி ஜமாத் இஸ்லாமி மாதிரி பொது சேவை அமைப்புன்னு பேர் வச்சுட்டு வர்றான்னா இல்லையா? இவர்களையும் நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும், கண்டு ஒதுக்க வேண்டும். சகோதரர்களை, நான் அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்லுகிறேன், எனக்கும் உங்களுக்குமாக சொல்லுகிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், வமை யக்ஃபுர் பித்தாகூதி, யார் தீய சக்திகளை நிராகரிக்கிறார்களோ வயுமினு பில்லாஹி, அதற்கு பிறகு அல்லாஹ்வை நம்புகிறார்களோ ஃபகதிஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, அவர்களே லம்ஃபிஸாமலஹா, அருந்து போகாத உறுதிமிக்க கயிற்றை பற்றி கொண்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி பற்றி கொள்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அப்படி பற்றி கொள்கிற போது எந்த வகையான குழப்பத்திற்கும் எந்த நேரத்திலும் நாம் ஆளாக தேவையில்லை. தஜ்ஜாலுடைய குழப்பம் வந்தாலும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. இந்த வட்டார ஜமாத்துல் உலமா சபையினர்கள் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த முயற்சி பாராட்டுக்குரியது. இது எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் பேசப்பட வேண்டியது, இன்னும் கூட உடைத்து பேசப்பட வேண்டியது. எனக்கு இருக்கிற நேரத்தில் நான் இவ்வளவு செய்திகளை மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அல்லாஹ் இந்த ஆலிம்களுடைய முயற்சியை அல்லாஹ் வெற்றியடைய செய்வானாக. நம்முடைய மக்களை அல்லாஹ் ஹிதாயத்தின் வழியிலே நிலைத்திருக்க செய்வானாக. யார் நம்மிடமிருந்து விலகி சென்றிருக்கிறார்களோ அவர்கள் தங்களது தவறுகளை உணர்ந்து திரும்பி வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. அல்லாஹ் பாலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் நிரந்தர இறுதியான தீர்வை தந்தல் புரிவானாக. அவர்கள் விஷயத்தில் கவனமும் அக்கறையும் கொள்கிற எண்ணத்தை அல்லாஹ் இஸ்லாமிய நாடுகள் அனைத்தினுடைய தலைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து, உங்களோடு இவ்வளவு நேரம் பேசுவதற்கான வாய்ப்பை தந்த இந்த ஜமாத்துல் உலமா சபைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.